கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பெரியமானவர்களே, ரொம்ப கருகலான, சற்று கடினமான, எல்லாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய, இன்றளவும் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு வசன பகுதி தான் மத்திய 24 அதிகாரம் 25. அதில் நம்ம ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வார்த்தை நான் கடைசியாக சொன்னேன், சந்ததி என்ற ஒரு வார்த்தையை நாம் முக்கியமாக வச்சுக்கணும். அது என்னன்னா, இந்த சந்ததி இருக்கும் காலத்திலேயே இவைகள் நடக்கும்னு சொன்னதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வேணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது அடையாளமாக சொல்லப்பட்டதா, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை சொல்லுகிறாரா, இந்த தெளிவு நமக்கு வேணும். ஏன்னா இந்த போர்ஷன் படிக்கும்போது நமக்கு இப்படி ஒரு தெளிவோடு கூட நாம் பகுத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த சந்ததி இந்த காலத்துக்குள்ளே அப்படின்னார் இல்லையா, ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது மார்க் 9:1-2 சொல்லுவார், அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது தான் பேசி கொண்டிருக்கும் போது எதிரில் இருந்த அந்த மக்கள், அவர்கள் வாழும் காலத்திலேயே பலத்தோடு ராஜ்யம் வரும். அதான் நமக்கு தெரியும் இல்லையா, சபையானது பெந்தெகோஸ்தே தினத்தன்னைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எருசலேமில் வந்தது, ஸ்தாபிக்கப்பட்டது. இதை தான் சொல்கிறார். அப்போ நமக்கு பேசி கொண்டிருக்கும் போது எதிரில் நின்ற அந்த மனிதர்கள் அவர்கள் வாழும் காலத்திலேயே இது நடக்கும்னா நமக்கு புரியுது. மத்திய 24:4 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அதாவது அவங்க கேள்வி கேட்குறாங்க, எருசலேமின் அழிவை பற்றி சொல்கிறாரா, உலகத்தின் முடிவை பற்றி சொல்கிறாரா, விளங்கலை. அதனால் அவன் என்னன்றாங்க, இவைகள் எப்பொழுது நடக்கும், இவைகள் நடப்பதற்கு அடையாளம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அப்போது இந்த சப்ஜெக்டில் உங்களை வஞ்சிப்பாங்க, உங்களை ஏமாற்றுவாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல. விதைக்கனுடைய ஓமை சொல்லி முடிச்சிடுவார். சீடர்கள் கேட்பாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன, அவங்களுக்கு தனியாக போதிப்பார். அப்போல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, உங்களை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இல்லை. ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் அவர்கள் சந்தேகத்துக்கு பதில் சொல்ல வரும் பொழுது, அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்மளும் கூட எச்சரிக்கையாக பார்க்கணும். இந்த கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, உலகத்தின் முடிவு, அன்னைக்கு நிகழ்ந்த எருசலேமின் பேரழிவு, இவைகளை பற்றியெல்லாம், இந்த கடைசி காலம், இவைகளை பற்றியெல்லாம் வஞ்சிப்பதற்கான, தெரியாமல் புரியாமல் அவங்க யோசனையின்படி அபிப்பிராயங்களை சாதிக்கிறவர்களைப் போல பேசுவாங்க. இன்றைக்கும் உலகத்தில் மிக பிரபலமானவர்களாக இருக்காங்க. அவங்க இதோ உலகத்தின் அழிவை பற்றி ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கிற மாதிரி பேசுவாங்க. பைபிளிலிருந்து எரேமியா, எசேக்கியேல், அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள்லேருந்து அப்படியே இந்த பக்கமாக வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அங்கே இருக்கிற சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு அர்த்தம் சொல்லுவாங்க. இது பாருங்க, இதான் அடையாளம்லாம் சொல்லுவாங்க. அப்போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வசனத்தில் பகுத்து பார்க்க முடியாத அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுனால அது வஞ்சிக்கப்படுவதற்கும் ஏதுவாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையை சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு நாம் இந்த பகுதியை பார்க்கணும். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். லூக்கா 21:8 அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். நாம் இந்த தலைமுறைக்குள்ளவே பார்த்த ஒரு விஷயம். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பிரென்ஹாம் அப்படின்ற ஒரு மனிதன் தானே கடைசியாக வந்த கிறிஸ்து என்றும், அவங்களுடைய அமைப்பில் இருக்கிறவங்க புத்தகம்லாம் கொடுப்பாங்க, அதில் கழுகு படம் போட்டிருக்கோம். அதில் அடுத்தது அவருடைய ஃபோட்டோவும் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஃபோட்டோவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அவர் தலைமையில் ஒரு புறாவோ அல்லது ஒரு கையோ ஒரு வெளிச்சமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க. என்னென்னா, இவர் தான் கடைசியாக வரக்கூடிய கிறிஸ்து, மேசியா, பிரென்ஹாம்
நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல இதோ கிறிஸ்து வருகிறார், பிரன்ஹாம் கிறிஸ்து வருகிறார், கடைசி காலம் அப்படின்னு எழுதுனதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பாருங்க, இந்த சப்ஜெக்டை ஆண்டவர் பேசுவதற்கு முன்னாலேயே எச்சரிக்கைன்னாரு, வஞ்சிப்பாங்கன்னு சொன்னார், ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னார். அடுத்தது இங்கே ஒரு கருத்து சொல்கிறாரு, எந்த அளவுக்கு வஞ்சிப்பாங்கன்னா ஒரு ஆள் வந்து நின்று நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவானாம். இது நமக்கே கொஞ்சம் விளையாட்டாக இருக்குல்ல. நம்மளே வந்து அப்படி யாருன்னா சொல்லுவாங்களா அப்படின்னா ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரே, நம்ம கூட யோசித்து பார்க்கலாம்ல. அப்போ யார் சொல்லுவா? இப்போது திடீர்னு இன்றைக்கி வந்து ஒருத்தர் நடுவில் ரோட்டில் வந்து நான் தான் எம்ஜிஆர் பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே உருவம் அதே மாதிரி ஒருத்தர் இருந்தார்னா யாராவது நம்புவோமா? அவர் தான் செத்து போயிட்டாரப்பா, மெரினா பீச்சாண்ட கூட கல்லறை இருக்குதுப்பா, அது எப்படி நீ சொல்கிற அப்படின்வாங்கல்ல. இதை கூட மனுஷன் ஒத்துக்க மாட்டான். ஆனால் பாருங்க, சில லட்சம் பேர் உலகத்தில் இந்த பிரன்ஹாம் என்கிற ஒரு மனிதனை கிறிஸ்துதான் அவர் என்று சொல்லி இன்னைக்கும் அவருடைய உபதேசத்தை, அந்த புத்தகங்களை நம்பி கூடி வர்றாங்க. தமிழ்நாட்டிலையும் கூடி வர்றாங்க. அந்த ஆண்டவரோட எச்சரிக்கை எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. நானே கிறிஸ்து என்று என் நாமத்தை தரித்து கொண்டு காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த பாயிண்ட்டை கவனிக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தால், பல வருஷங்களாக இந்த தலைமுறையிலே நாம் வாழும் காலத்தில், இந்த நூற்றாண்டிலேயே பல முறை உலகத்தின் பல பகுதிகளிலே சபையார் என்ன செஞ்சிருக்காங்க, இதோ 10 நாளில் உலகம் அழிய போகுது, இன்னும் 1 வருஷத்தில் உலகம் அழிய போகுது, உங்கள் சொத்தெல்லாம் கொண்டு வந்துடுங்க, அல்லது எல்லாத்தையும் தர்மம் பண்ணிடுங்க, எல்லாரும் சபையாக கூடி வருவோம். மொத்தமாக அந்த மாதிரி கூடினவங்க உண்டு. தான் சொன்னது பலிக்கலைன்றதுனால எல்லாரையுமே சாகடிச்சதும் உண்டு. விஷம் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு பிரசங்கியார் ஒரு தனி தீவுக்கு போயிட்டு அங்கே எல்லாரையும் வரவழைத்து ஒரு பரதேசி பரலோகம் போல அங்கே வாழலாம்னு சொல்லிட்டு பலவிதமான பாவங்களும் அக்கிரமங்களும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாரையும், அதிகபட்சமான பேரை விஷம் வைத்தே கொண்டு இருக்கார். ஒரு குறிப்பிட்ட சபையார் மொத்தமாக தங்களை எரித்து கொண்டு செத்துருக்காங்க. இப்படிலாம் சொல்கிறேனே பயமுறுத்துறதுக்காக, இப்படி சொன்னதுக்கு ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக நினைக்கிறீங்களா? இல்லை, இதெல்லாம் உலகத்தில் நடந்த விஷயம். கூகுளில் தேடி பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன் வருகையை பற்றி, உலகத்தின் முடிவை பற்றி, எருசலேமின் பேரழிவை பற்றி, நித்திய நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்லுகிற இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நான் தான் கிறிஸ்துன்னு கூட சொல்லுவாங்க. காலம் சமீபத்திருக்கிறது பாருங்க, அடையாளங்கள் என்று கூட அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்ம காதில் கேட்டுட்டு தானே இருக்கோம். நம்ம காலம் எவ்வளோ போராத காலம்னா, நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான, உலகம் முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்தவ சேனல்கள், அது வழியாக ஆயிரக்கணக்கான பிரசங்கியார்கள் ஒரு பக்கம் இதோ அடையாளம், இதுதான் அடையாளம் என்று சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. வஞ்சிக்கப்படுகிறவர்கள் தான் அதிகம், அதில் சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருப்பவர்கள் கொஞ்சம். அப்போ கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள மேசியாக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை புதிய ஏற்பாடு நமக்கு எச்சரித்திருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 34 முதல். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய்ப் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில்
அவர்கள் வாயை மூட வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும், இந்த மார்க்கம் இனி பரவே கூடாது என்று ஒரு சாரார் நினைக்கிறாங்க. அப்ப ஏன் இவர்களை கொல்லணும், ஏன் நாம அவங்களை அழிக்கணும்? அப்ப 2 உதாரணங்களை சொல்றார். அப்போ ஒரு காலகட்டத்திலேயும் மனிதர்கள் எழும்பி தங்களை கடவுளின் அவதாரமாக, தானே கடவுளாக இப்படியெல்லாம் சொல்றது உண்டு. சரி, இப்போ சமகாலத்தில் நம்மளை சுற்றி கொஞ்சம் பார்க்கலாங்களா? ஒரு விறகு கடை வைத்து கொண்டிருந்த ஒருவர் கடனாயிட்டு கட்டவே முடியலன்றப்ப ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அப்படியே தன்னை ஒரு சாமியாராக்கி இப்பொழுது இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஒரு மொத்த ஊருமே அவர்களுடையதாக இருக்கும். சிவப்பு உடை அணிந்தவர்கள் அவர்கள். அந்த மனுஷன் தொடங்கினவர் இல்லை, மகன் இப்போ எடுத்து நடத்துகிறார் அந்த நிறுவனத்தை. அப்போ தங்களை ஒரு கடவுளாகவே அவங்க சொல்ல லட்சக்கணக்கான பேர் பின்பற்றி போறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மதங்களிலே மத சார்பான தனி மனிதர்கள், ஒரு தம்பி, ஒரு சின்னவன் நித்யானந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் பாருங்க, அவர் இன்னும் 300 வருஷம் வாழ போறாராம். அவர் பேச்சை கேட்கவும், அவர் தனி தீவில் ஒரு அரசாங்கம் நடத்துவதாகவும், அதில் எல்லாரும் போயிட்டு குடியுரிமை பெற்று வாழ்வதாகவும் இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவருடைய எச்சரிக்கையை பார்த்தா உலகத்தில் இல்லாத, நடக்காத, ஏதோ பயமுறுத்தலுக்கு சொன்ன விஷயமான இல்லை. நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். நானே கிறிஸ்துவென்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நானே கடவுள், நானே கடவுளின் அவதாரம், நானே அவங்கவுங்க மதத்தில் இருக்கிற கடவுளாக தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்களே. அதுலேயும் 1000 லட்சம் பேர் பின்பற்றி போறாங்களா இல்லையா? அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே இந்த பாதகம் வரும், இந்த போராட்டம் வரும் என்று சொல்றாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்போ கள்ள தீர்க்கதரிசி, கள்ள மேசியாக்கள். அடுத்த கட்டம் என்னன்னு சொல்றாருன்னா, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்க. இப்போ இன்னைக்கு கூட மிடில் ஈஸ்ட்ல யுத்தம், ரஷ்யா யுக்ரைன் யுத்தம், உடனே இதோ உலகம் அழிய போகிறது, இதோ இதுதான் அடையாளம் அப்படின்வாங்க. பார்த்தா ஒவ்வொரு தலைமுறையிலையும் அவங்கவுங்க யுத்தங்களை பார்த்தவங்க தான். பெரிய யுத்தம் World War I பார்த்தாங்க, World War II பார்த்தாங்க, அப்படியே உலகம் அழிஞ்சிடும்னு அப்பவும் பேசினாங்க தான். ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு தலைமுறையுமே தன் காலத்தில் நடக்கும் இந்த இயற்கை பேரிடர்களையோ அல்லது போர்களையோ பார்த்த உடனே உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு பேசத்தான் செய்வாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யுத்தங்கள் நடக்கும், யுத்தங்களோட செய்தியெல்லாம் கேள்விப்படுவீங்க, ஆனா முடிவு வராது, நீங்க பொறுமையா இருங்க. லூக்கா 21:9, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். நம்ம இதை மனசில் வச்சுக்குவோம். ஃபர்தரா என்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவர் கொண்டு போறார்ன்றதை நம்ம பார்ப்போம். நிச்சயமா நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவர் சொன்னதை ஏற்று விசுவாசிக்க நம்மை தாழ்த்தலாம். 2 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. முடிவு உடனே வராதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அடுத்தது 21ஆம் அதிகாரம் லூக்கா 11. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். மார்க் 13:7. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். மத்தேயு 24:7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். 8. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அதாவது ஒரு வேதனைகளுக்கு ஆரம்பம்னு பார்க்குறோம், முடிவு வராது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வார்த்தையை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். உமது வார்த்தையின் வல்லமை, அதன் அதிகாரம், அதன் ஞானம் ஆச்சரியமாக இருக்கிறதப்பா. ஏதோ வேதத்துக்குள்ளே நாங்கள் கேள்விகளுக்கான பதிலை தேடும்போது இங்கும் அங்குமாக வார்த்தைகளுக்குள் நீர் மறைத்து வைத்திருக்கிறீர். அதை எடுத்து வாசிக்க இப்பொழுது எங்களுக்கு பகுத்து பார்க்கத்தக்கதாகவும்
புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் பலன் தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். மனக்கண்களின் பிரகாசத்தை தாரும். கேட்போர் புரிந்து கொள்ளவும், உம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவும், நீர் சொன்னதால் அதை விசுவாசிக்கவும் தாழ்மையை தாரும். வஞ்சிக்கப்படாதிருக்க, உலகத்தின் மாயைகளுக்கும் மனுஷருடைய வஞ்சகங்களுக்கும் நாங்கள் இழுப்புண்டு போகாதபடி விசுவாசத்தை காத்து நீதியில் நடக்க எங்களை நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.